சரி என்ன பிளான் இப்போ? என்ன பிளான்? எங்கே போகிறோம்? பிச்சை எடுக்கிறதுக்கு தான் போகிறோம். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் வந்துட போகுது நான் நடுவில் பின்னாடி கத்தாவுக்கு வர்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் ரைடர். அண்ட் இப்போ நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி. அண்ட் இப்போ நம்ம பெட்ரோல் பங்க் போயிருக்கிறோம். அண்ட் பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸ்டிக்கர் அந்த இது 500 520 அடு 500 ஃபஸ்ட்டா 30 சரிங்க, டேங்க் ஃபில் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டைம் வந்து பார்த்தோன்னா 6 மணி ஆகுது. நம்ம பிளான் பண்ணி 5 மணிக்கு கிளம்பணுன்ட்டு. ஸோ இப்போ டைம் பார்த்தோன்னா 6 மணி ஆகுது. அண்ட் இந்த நேரத்துக்கு நம்ம எத்தனை மணிக்கு போய் சேருவோம்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா சேலத்துக்கு போகணும், சேலத்துலேருந்து ஏற்காடுக்கு போகணும். அண்ட் இப்போது நம்ம கிட்டே வந்திருக்கோம். இப்போ எந்த இடம் பார்த்தோன்னா தருமபுரி இருக்குது. அண்ட் தருமபுரி லெஃப்ட் எடுத்தோன்னா தருமபுரி. அண்ட் சேலத்துக்கு இன்னும் போக வேண்டியது இருக்குங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு அப்போனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் போகிற வழியெல்லாம் பார்த்தோன்னா மேகம் அப்படியே இந்த மழை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியே இருக்கு. பரவாயில்ல, மழை வந்தாலும் சரி எதானாலும் சரி நம்ம ஏற்காடுக்கு போகிறது தான். அண்ட் இப்போ டோல்கேட் ரீச் ஆக போகிறோம். ரன்னிங்ல அந்த ஃபோன் பார்த்துனே வர வேலை வச்சுக்காத. அவன் பாடும் பின்னாடி தாண்டா உட்காந்துன்னு வரான். உனக்கு என்னடா? ஏய், அது அப்படி இல்லடா. ரன்னிங்ல ஃபோன் பார்த்தனா கண்ணு ப்ராப்ளம் ஆகும் தெரியுமா உனக்கு? இப்படி வருதா? ஆஹா, கண்ணு ப்ராப்ளம் ஆகும், மூளை இதாகுமா. ரன்னிங்ல போகும்போது ஃபோன் பார்க்க கூடாது. மூளை ஜம்ப் ஆகாதா? இதுல விட்டா என்னடா? ஸ்பீடு பிரேக்ல விட்டா மூளை எல்லாம் ஜம்ப் ஆகாதா மேலேக்கும் கீழேக்கும்? சரி என்ன பிளான் இப்போ? என்ன பிளான்? எங்கே போகிறோம்? பிச்சை எடுக்கிறதுக்கு தான் போகிறோம். ஆகாஷ், என்னடா அவ்வளோ பெருசாகுது கம்பவுண்டா? என்ன பெருசா இருக்குன்னு இப்போ நீ? ஓ, கம்பமா? ஆண்டா, ரொம்ப பெருசா இருக்கு கம்பம். பெஞ்சு தருமபுரியில மலையா? தூரல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தொப்பூர்கான ரோடு கிட்ட தான் நின்றுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம யார் யார் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ நம்ம பாருங்கள் 2 பேருக்கு வரோம்மா. ஸோ ஒரு வண்டி, சாரி 2 வண்டி 4 பேர். ஸோ நானும் என் பின்னாடி ஒருத்தங்கிறேன் பார்த்தீங்களா, இவனும். அண்ட் நமக்கு முன்னாடி ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ இருங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம வந்து தொப்பூர்கான ரோடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இருங்க நம்ம ஃப்ரண்ட்டில் வீடியோ இது பண்ணுறேன். அண்ட் முன்னாடி பார்த்தீங்களா 2 பேர் இருக்கிறாங்க. அண்ட் இப்போ தொப்பூர்கான ரோடு வந்து என்ட்ரன்ஸில் இருக்கும். அண்ட் இந்த ரோடு கடந்ததுக்கு அப்புறம் அண்ட் அந்த சேலத்துக்கு ரீச் ஆகும் இன்னும் கொஞ்சம் தூரங்கள் இருக்குது. அது என்ன இதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு பசங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வியூவெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பா, இந்த மலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லோரும் நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிறாங்கப்பா. அண்ட் இந்த மேகம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா மேகம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏற்காடுக்கு இந்த வழியா இல்லை அந்த வழியான்னு கொஞ்சம் டவுட் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேலத்துல ஒருத்தர் இருக்கார்ல, யூடியூபர். ஓ, காலம் இப்படியா போதா? நல்ல வேலை நம்ம மேலே ஏறலப்பா. பிரிட்ஜ் உதர் ஜாதா யார் பச்சா? உதர் ரேங்கே ரோடு ஜாதா. நான் மேலே பிரிட்ஜ் மேலே ஏறலான்னு பார்த்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிரிட்ஜு வந்து தனியாக ஒன்று போயின்னுக்குது. எந்த வழியாக போகுதுன்னு சொல்லிட்டு தெரில. இது நான் ரெட்லேயே காமிக்குது, க்ரீனும் இருக்கா, இந்த பக்கம் இருக்கு. சேலத்தில் ஒருத்தர் பெரிய யூடியூபர் ஒருத்தர் இருக்கிறார்ல, அது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அது யாருன்ட்டு. பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்ட்டு.
ஐயோ சிக்னலா பாக்கல தலைவரா. இங்க பாரு, இங்க ரெட்டு காமிக்குது, நின்னுலாமா? நான் கிராஸ் ஆகதான் தெரியுது சிக்னல்ன்ட்டு. பாருங்க ஒண்ணுமே இல்ல. எப்பா அங்க சிக்னல் வந்து நான் கண்டுக்கல, சாரி பார்க்கல. இந்த ஏரியால எங்க சிக்னல் விழுது, என்ன ஆகுதுன்னே தெரியலையா தலைவரா. ஒரு இண்டிகேட்டர் இல்ல, ஒன்றும் இல்ல. ரைட்டு, நேரம் உங்களுக்கு நல்லா இருப்போங்க. சாரி, எனக்கு நல்லா இருக்க. ஏன்டா வர வழியெல்லாம் ரெட்ல போட்டிருந்தா நான் எதை நினைக்கிறது? பாரு இங்க ஒரு ரெட் இருக்கு. இப்போ இதுக்கு சொல்லி என்ன மக்களே, சிக்னல் எல்லாம் பார்த்துன்னு இருப்பீங்க. நான் வேணும்னு எதுவும் போலங்க, அது ஏதோ அது ஒரு இடத்துல ஒரு மாதிரியா இருக்கு. இங்க பாருங்க ஆரஞ்சு காமிக்குது, என்னதான் தெரியல சிக்னலை பத்தி. ஏற்காடு இப்படியா போகணும். இங்க ஏதாவது சிக்னல் இருக்கா? இல்ல. ரோடு பரவாயில்ல. வாவ், ஏற்காடு 23. கோரிமேடு தெரியலையா? கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இண்டிகேட்டர் போடுறது தலைவர். சூப்பர், பர்ஃபெக்ட் டிரைவர். தாத்தா டர்ன் லெஃப்ட், ஏற்காடு. ஏய் இதே வழியா? என்னடா டேய், எனக்கும் தெரியாதுடா, எனக்கும் தெரியாதா ரோடு. இதுதான் ஃபர்ஸ்ட் வளைவு. இனிமேல் வளைவு தான், பெண்டு தான். ஏற்காடு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க வண்டி ஓட்டுங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமா போங்க. எது பின்னாடி வேணாலும் போங்க, ஆனா லேடிஸ் ஸ்கூட்டி ஓட்டுறாங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமா போங்கப்பா. அவங்க டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க எந்த நேரத்தில் நிற்பாங்க, எந்த நேரத்தில் பிரேக் அடி, எந்த நேரத்தில் கட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு இல்லை. ஸோ நான் வந்து ஒரு டைம் வண்டி ஓட்டுன்னு போயிருந்தேன். ஸோ அந்த டைம் சடனாக வந்து யூட்டர்ன் போட்டாங்க. அது ஒன்று, அப்புறம் சடனாக பிரேக் வச்சு நிறுத்திடுறாங்க. அதனால தான் சொல்கிறேன். நைட்டு இருக்கோ ஏற்காடு இன்னும் 20 கிலோமீட்டர். தலைவன் என்ன ஜாலியாக்குறான் பாருப்பா. ஐயோ இவனை பார்த்துட்டு நான் விட்டுருப்பேன் வண்டியா. அதானப்பா, இவன் பின்னாடி போறது ஒண்ணு. நில்றா நில்றா. சாரிப்பா, எதுவும் வாங்கின்னு வரல. போயிடுவாங்க வண்டி, பார்த்து பொறுமையா போகவும். எல்லாம் பிக்காதீங்க. ஏய் என்ன சொல்றது கேக்குறது இல்ல. ஏய் என்ன பைக் இது? இவனை என்ன அட்ரஸ் சொன்னா அங்கெல்லாம் எடுத்துக்கிறான். பல்டாரா பல்டாரா இது அக்கறா, ஏன்டா உயிரை எடுக்கிறா? என்ன தலைவரா, ஏற்காடு டூரிஸ்ட் பிளேஸா? சூப்பர். என்ன இது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஓ ஆரம்பம் இதுதானா? இது சாரி, இது வேலூர், இங்க ஏற்காடு, அதுக்கப்புறம் எங்கெங்க போகுது? கிளியூர். தேங்க்ஸ் நண்பர்களே, இவர் நம்ம சப்ஸ்கிரைபர், இவரும் நம்ம சப்ஸ்கிரைபர், இவரும் நம்ம சப்ஸ்கிரைபர். இதோ இங்க பாருங்க, ஒருத்தன் மேல ஏறிங்கிறான். மேல என்ன இருக்குன்னு தெரியல. தலைவரை என்ன இருக்கு மேல? வணக்கம்
அட இருப்பா ஃபேஸே தெரியல. இருங்க இப்போ நம்ம மேலே ஏறி பார்ப்போம் எப்படி இருக்கு. இங்க ஒன்றும் அவ்வளோ தெரியலையே, எதுவும் தெரியலப்பா. செடி மறைச்சிருச்சா? ஹாய், பாத்தீங்களா நம்ம ஃபேன்ஸ் இவங்கெல்லாம். இருறா இங்க ஏதோ ஒன்று எழுதிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். மரங்கள் அழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு அழகா இருக்கு. சாரிப்பா, நான் வண்டிக்கு முன்னாடி இருக்கேன், அதை சொல்ல, நான் இந்த ரோட்டை சொல்லியிருக்கிறேன். தலைவரா, இது வரைக்கும் நீ கீழே பார்த்தது வெயில், இப்போ பார் பனிமூட்டதா. அதுவும் அங்க இருக்கு. ஏசியா பண்ற தம்பியா, ஏசி ஆன்ல இருப்பாரு. ஐயோ ஆண்டவரா, அடியேங்கப்பா, என்ன ஒரு அழகா இருக்கு இந்த வியூ பாயிண்டியாப்பா. பாரு முன்னாடி கார் டிக்கெட் கூட தெரியல. கல்லு என்ன போடுறா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. போறதே தெரியலடா. உலகத்துல காலங்காத்தால ஃபிளாஷ் லைட் பிடிச்சி வீடியோ பிடிக்கிற ஆளு ஒரே எதுவுமே தெரிய மாட்டேங்குதுடா. கப்ளி அழுட்டு குடிக்கிறியா வட்டியே? அப்பலாம் கப்ளு ஓட்டு. ஏதாச்சும் வந்துட போதுடா நடுவுல. டேய் ஓட்ட தெரியுமா இல்லை எங்களாச்சும் போய் கீழே விட்டுறியா? இப்போ வந்து நாம் எங்கே போக போகிறோம்னா கிளியூர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு இருக்குங்க, அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிருக்கிறோம். உங்களுக்கு ரூட்டு தெரிலனா ஸோ என்ட்ரன்ஸில் நான் அந்த கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, ஸோ ஏற்காடு வந்து அந்த கேம்ஸில் இருக்கும். ஸோ அந்த பக்கம் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரோடு போகும், அந்த வழியாக வந்தீங்கன்னாக்கா இந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸுக்கு நீங்கள் வந்து ரீச் ஆகலாம். அண்ட் எந்த ஒரு ரோடும் கட்டிங்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அந்த ரோடு எது வரைக்கும் போதும், ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் வரும். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நாம் ஃபால்ஸுக்கு போகிறோம். நேராகவே போகணும் தலைவராக, டவுன் தான். அப்பா ஃபால்ஸுக்கு போயின்னுக்குறோம். ஸோ வழி பாருங்கள், ஃபுல்லாக டவுனாக இருக்குது இந்த இடம். அங்கே ஃபோன் ஒன்று கீழே கிடச்சிருக்கு. அட இருறா, இரு, கால் வந்துச்சுன்னா யாருதுன்னு கேட்டு கொடுத்துடலாம். அந்த ஃபோன் எங்கே இருந்துச்சு? அங்கே இருந்துச்சு, அந்த இடத்துல ஃபோன் இருந்துச்சு கீழே. அண்ட் இப்போ கீழே ஃபோன் வந்துச்சுன்னா இருறா, இங்கே நிற்கலாம். போட்டு எங்கே போனாங்களோ இரு ஃபால்ஸுக்கு போகிற வழி. ஃபோன் வந்திருக்கு, ஃபோன் செல்லோட காரங்க தெரியலக்கா, ஃபோன் அங்கே கீழே விழுந்துருந்துச்சு, நான் வரவில்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட யாராவது வந்திருந்தா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அப்பா இது ஃபால்ஸ் வரவில்ல, கீழே விழுந்துருந்துச்சு. ஆனால் யாருன்னு சொல்லுங்க, கொடுத்துட்டு போயிடுறேன். டவர் கிடைக்கலன்னா ஒரு 5 நிமிஷம் விட்டு பண்ணுங்க, நோ டென்ஷன். ஹலோ யாரு? அது கரெக்டாக இங்கே ஃபால்ஸுக்கு நான் இறங்கி போயின்னு படிக்கட்டில். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஹலோ ஹலோ, அப்படியே கீழே இறங்கி வாங்கண்ணா. ரெட் கலர் ஜெர்கின், ரெட் கலர் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, என்னெல்லாம் போக மாட்டோம், வாங்க வாங்க.
சரி வாங்க ஜி அடையாளம் ரெட் கலர் ஜர்க்கின் போட்டு நின்னுக்குறோம் பாருங்க. 4 பேர் நிற்கிறோம். அப்போ சைடில் விழுந்துட்டு இருந்துச்சு. ஓகேண்ணா. அது வேற மாதிரி கேள்வி கேக்குது. தெரியாம இது பண்ணிட்டு எப்படி விழுந்துருச்சுண்ணா? பாத்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாள் கல்யாணம். என்னது வாரத்துக்கு ஒரு நாள் கல்யாணம்? காலேஜுக்கு படிக்க போறியா இல்லை கல்யாணத்துக்கு போறியாடா? பார்க்க போறோம். படிக்கட்டு ஃபுல்லாக டவுனு தான், அதெல்லாம் மழை வேறு பெஞ்சுன்னு இருக்கு. இப்போ ஃபால்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்குது, மழை வேறு பெஞ்சுன்னு இருக்கு. சப்போஸ் நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வரணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இந்த பாப்பி ஹில்ஸ்ன்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இதுக்கு பக்கம் ஒரு ரோடு ஒன்று சின்னசாக போகும், அந்த வழியாக போனீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் ரீச் ஆகலாம். அண்ட் இந்த இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, இருங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம வந்து பாப்பி ஹில்ஸ்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இந்த கேம்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா போட்டிருக்கு ஒரு ஆளுக்கு. அண்ட் நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டோம் 4 பேர் சேர்த்து. என்ட்ரி டிக்கெட் 10 ரூபா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய ஜாஸ்தியாக தான் இருக்குது. அண்ட் ரேட்டு தான் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. அண்ட் அந்த ரேட்டெல்லாம் நம்ம எதுவும் இது பண்ணிக்கல. சரி நம்மளால் முடிஞ்சால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி என்னத்துக்கு காசு கொடுத்தா அவ்வளோ இது பண்ணணும்னு சொல்லிட்டு சரி இங்கே ஒருத்தர் போய் இங்கே பாருங்கள் ஜிப்லேன்னா என்ன தெரியல அவ்வளோ நமக்கு. அப்பா என்ன ஒரு இதாக இருக்குது தெரியுமா இது. சரி அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் இங்கே சின்ன பசங்க விளையாடுறதுக்கான எல்லா கேம்ஸும் இருக்குது. அண்ட் நம்ம உள்ளே வந்தோம். ஸோ இந்த எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு. அண்ட் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த பாப்பி ஹில்ஸ் வந்தீங்கன்னா ஸோ இது உங்களுக்கு முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த இடத்துல அப்போ ஜீப் ஒன்று இந்த ஜீப் ரைடு இருக்குது. அண்ட் இந்த ஜீப் ரைடும் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் போய் பார்க்கணும். ஸோ இருங்க பார்க்கலாம். அண்ட் சின்ன பசங்க விளையாடுறதுக்கான போட்ஸ் இருக்குது. ஏன்னா சிவத்தை பிடிச்சி இருக்கிறாங்க ஒருத்தர். ஓகேங்க இப்போ நம்ம வியூ பாயிண்ட் பார்க்க போகலாம் இருங்க. அண்ட் நீங்கள் வியூ பாயிண்ட் பார்க்க போகணும்னா ஸோ இந்த ஏற்காடில் ரவுண்டானான்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ரவுண்டானில் நம்ம லெஃப்ட் எடுத்து முன்னாடி போகணுன்னாக்கா ஸோ உங்களுக்கு அடையாளம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பெட்ரோல் பங்க் இருக்கா, ஸோ இந்த பெட்ரோல் பங்க் இன்னும் கொஞ்சம் நம்ம இதே ரோட்டில் நம்ம போனோன்னா அண்ட் இந்த வியூ பாயிண்ட்டுக்கான ரோடு வந்து நம்ம ரீச் பண்ணலாம். அண்ட் பெட்ரோல் பங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ட்ரன்ஸ், ஏன்னா அந்த ரோடு வந்து ஃபுல்லாக உள்ளே போயினே இருக்கும். ஸோ கேட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வியூ பாயிண்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏற்காடில் வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு வந்தோம். வந்த வழி பார்த்தோம்னா ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. அந்த வியூவெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? எப்படி இருக்குது இந்த வியூ பாயிண்ட்ஸ்? ஆப்போசிட்டில் வர வண்டியே தெரில பார்த்தீங்களா? இது எந்த ஊர் தலைவரா? என்ன இடம்னே தெரியல, தெரியாதனமா வந்து மாட்டிக்கினேன் நான். யார் கூட வந்துருக்கீங்க? உன் கூட தான், வேற வழி வழியே தெரியல. எங்க போறது இப்ப நானு? ஒரு ஹில் ஸ்டேஷன் தெரியல, ஒன்னும் தெரியல. எங்க தாண்டா போறோம்? ஆமா எங்க இருக்கு இங்க பாதா? எங்க நடந்து போறோம்னு தெரியல. இப்போ நம்ம எங்க போறோம்? சிந்து நதியா? சிந்து நதி திட்டத்தை ஓபன் பண்ண போறோம். என்ன தேடி ஒண்ணு போறோம்? ஒன்னும் பார்க்கல. பனிமூட்டத்துல ஒன்னும் தெரியல, பொக்காவும் தெரியல. இப்போ நம்ம எங்க போறோம் தெரியுமா? பிச்சை எடுக்கிறதுக்கு. பிச்சை எடுக்க போறியா? இங்க யாரும் கொடுக்க மாட்டாங்கடா. என்னடா இது? எது? டேய் எங்கடா கூட்டிட்டு வந்துக்கிறீங்க? ஏய் டேய் வழி தெரியாம திண்டாடிட்டு இருக்கறேன். டேய் இருக்கறாங்கன்னு தெரியல. அங்க பாரு. ஒண்ணு ஏய் மச்சா சுல்தான் பாத்தீங்களா? இவ்வளோ நேரம் பனிமூட்டம் இருந்துச்சு, இப்போ பாருங்க ஒன்றுமே அந்த பனிமூட்டமே ஓடி போயிடுச்சு. இப்போ அங்கே இருக்கு பாருங்க, வந்துருச்சு. எப்படி சூரியன் சார் நான் பேசுறது கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். கைசா எப்படி நம்ம சூரியன் சார் வந்தார் பார்த்தியா? சாரிப்பா போயிட்டாரு.
பனிமூட்டை மாத்தியல்ல அவரு வழி காமிச்சது சூரியன் சார். சரி இப்போ எங்க எப்படியா போலாம்? ஏய் வாடா வியூ பாயிண்ட் அந்த பக்கம். ஏற்காட்டுல நீங்க என்னென்ன பண்ணீங்க? கை கழுவுனா ஆ அந்த சாப்பிட்ட எத்தனை இலை எத்தனை போய் வெளியில போட்டேன். சரி 3 வாட்டி ஒண்ணுக்கு போனேன் சார். ஓய் போயிட்டு போற அவ்வளவுதான். ஏதோ காவியா டீ ஸ்டால்னு ஏதோ சொன்னீங்க. ஆமா காவியா. எந்த மாதிரியா? அந்த மாதிரியா? அந்த மாதிரி நீ நிக்கிறியா? லவர்ஸா? ஏய் லவ் பண்ணா அவனை பொறுத்து பொறுத்து அடிப்ப உன்னையா. பாருங்க வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு. வியூ பாயிண்ட்ஸ். ஐயோ அம்மா ஆமா ரோடு எங்க இருக்குங்க? சூரியன் சார் கொஞ்சம் வழியா காட்டுங்க. கொக்கா மக்கா எப்படி சூரியன் சார் பத்தியா? நான் சொன்னவன வழி காட்டுறாரு பாடுறா. ஆ நீ உர குசு ஒண்ணா? சரி விடு. ஆனா இங்க இந்த வழி எப்படி இருந்துச்சு? வீடியோ எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? பனி மூட்டமா இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு பாத்தியா? சூரியன் சார்ரா. தலைவரா நீ என்ன சொல்ல வரீங்க? உங்க வாயில ஏதோ வருது ஆனா அது சொல்ற எப்படி இது பண்றதுதான் தெரிய மாட்டேங்குதா? கீழே இறங்குறதுக்குள்ள அவன் சொல்லிடுவான். கீழே இறங்குறதுக்குள்ள கண்டிப்பா சொல்லிடுவாங்க. ஆமா நம்ம கூட ஒருத்தன் வந்தான். அவன் எதுக்கு தான் வந்தானோ ஹைட்டுக்கு தான் உனக்கு. 3 பேர் தான் தெரியும். இன்னொருத்தன் எங்க போனான்? பக்கத்துல தான் இருக்கிறானா? ஹலோ ஹலோ சார் அந்த ஸ்டிக் ஒன்று வாங்கிட்டு தான் நல்லா இருந்துருக்கும். டேம்ல வாங்கிட்டு என்னதுடா சாப்பாடா? எங்க 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 போடுறாங்க சாப்பாடு? அங்க பாருங்க காட்டெருமை இருக்கு. அந்த இடத்துல இருக்கு காட்டெருமை. காட்டெருமை கால் தெரியும் நினைக்கணும். அதை வால் பாருங்க ஆடுதா பிடிச்சா இல்லையா? ஏய் எங்க பிடிக்குள்ள உள்ளே போயிடுச்சுடா. ஏய் அப்ப அவ்வளவு நேரம் பிடிக்கலையா நீ வீடியோ? ஆடா எடுக்குள்ள அப்படியே ஓடிடுச்சுடா. ஏன்னா இங்கே இவ்வளோ டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு. ஜேசிபி நிற்குது. சரிங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னவா இருக்கும் தெரியல. ஒயர்லாம் கீழே விழுந்திருக்கோ? ஆமாம். அட மரம் ஒடிச்சிருக்கு. மரம் ஒடிச்சிருந்தாலும் தான் டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு. அப்பா உட்காரா. மானா தலை சுத்திரும். சரியா? ரெடி. என்னடா ஊஞ்சலில் உட்காந்து விளையாடின்னு கூட சொல்லுவாங்க. சின்ன வயசு பழகம் இன்னும் விட்டு போகல. அதனால ஒரு ரவுண்டு உட்காந்துதான். ஸோ உட்காந்து என்னாச்சுன்னா தலை ஃபுல்லாக சுற்றி போட்டுருச்சு. அதுபோல் இந்த இடம் பேர் வந்து லேடிஸ் ஸ்பீக்கர் சீட்டோ எது சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் இந்த என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. டே எடா பண்ணுறா? உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணுறா. எது எவ்வளோடா என்ட்ரன்ஸு? 30 ரூபாய். இன்னும் சின்ன பையனாவே இருக்கிறானடா. அவனை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க? இன்னும் அவன் சின்ன பிள்ளையாவே இருக்கிறானோ? அண்ட் அங்கெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா வியூ பாயிண்ட்ஸ் மாதிரி செம்மையாக இருந்துச்சு. அப்படி இந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
இங்கே என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் எதுப்பா இதில்? நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சின்னஸாக இருக்கா. ஸோ இது வந்து ஆகுது 2. இது என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு. இதை பார்க்கும்போது தான் தெரியுது இந்த பட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பட்டுக்கான பூச்சி தான் இதெல்லாம். அண்ட் இந்த பூச்சியை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இதெல்லாம் பார்த்து முடிச்சதும் இன்னும் இந்த சின்ன சின்னசாக அந்த ஏதோ இருக்குது இங்கே. இங்கே பாருங்கள் புழுக்கள் இருக்குது. இங்கே ஒரு உயிரோட ஒன்று இருக்குது. இது நான் சொல்கிறதோட நீங்கள் நேரில் வந்து பார்த்தா இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு இந்த அவ்வளோவும் தெரியல. அண்ட் இந்த இடத்த சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது. ஒரு பட்டாம்பூச்சி ரெண்டு பூச்சியும் உயிரோடு தான் இருக்குது. இது பாருங்கள். என்ட்ரி இப்படியா வந்து இப்படி அவ்வளோ ஏதோ வேக வச்சுன்னுக்குறாங்க. சரி, அதை போட்டு அது வேக வச்சாதான் பட்டு இதாகும், பிரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நூல். சரி, அந்த வேக வச்சுட்டு இந்த அப்படியே எடுத்து இதில் போட்டு இப்போ அதானே இது அம்மா இருக்கு நான் எடுத்து அப்படியே சுற்றுறாங்க பாரு. நூலாக கன்வெர்ட் ஆகும். ஓ, இதில் நூல்லேருந்து இந்த இது பண்ணிட்டு இதுலேருந்து இதுக்கு வரும். இப்படி இங்கே மாறுறோம். ஆமாம், இங்கே வரும். இங்கேருந்து இந்த ரோலர் போட்டு கொஞ்சம் தடிமன் பண்ணிட்டு அதுலேருந்து இதுக்கு வரும். இதுலேருந்து நூலாக மாற்றி நூல்லேருந்து சின்ன சின்ன துண்டா பண்ணி அதில் துண்டா பண்ணி லாஸ்ட்டில் பட்டு தேய்க்கிறதுக்கு இதாங்க இந்த இடத்துல. இது ஃபினிஷிங்கா இது? ஆமாம், ஃபினிஷிங். மெலிஸாக இருக்கு. சரிதான். இதுதான் பட்டு நூல். 4 வகை நூலும் சேர்ந்து இதாகும். ஓகே, அப்போது இது வந்து பட்டு சேலை நெய்தல் அப்படின்னு இல்லையா. ஸோ அந்த மிஷின் தான் இது. இது நான் வந்து ஜாஸ்தியாக டிவியில் தான் பார்த்துருக்கேன். அண்ட் இப்போ தான் நேரில் பார்த்துருக்கேன். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மிஷின். அரை இருங்க, இன்னொரு பக்கம் ஒரு ரூம் இருக்கு. இங்கே என்னவோ இருக்கு. இது என்னன்னு தெரியல. முடிவில்லா கிணறு. ஓ, இங்கே பாருங்கள் கிணறு இது அப்படின்றாங்க. கிணறுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சைடில் அங்கெல்லாம் லைட் இருக்கு. புவியீர்ப்பு கிணறுன்னுட்டு என்ன பண்ணுறீங்கோ? உள்ளே போயிட போ தலைவா. ஓ, அங்கேருந்து போய் ஆடா. ஓ, நம்ம உருட்டி விடணுமா? நம்ம எப்பயுமே கீழ் நோக்கி தான் இழுப்போம். பூமியில் இருக்கிற கிராவிட்டி காந்த சக்தி நம்மள தான் உரியும். சரி, அதுக்கு டெமோ தான் இது. நம்ம எங்க தான் இருந்தாலும் அதற்குண்டான ஒரு சிம்பிளா இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்க. இப்போ தெரியுது பாருங்க. இந்த சென்டரா இருக்குல்ல, இதை பாருங்க. பட்டுப்பூச்சி நெய்வகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அண்டு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஒருத்தருக்கு. அண்ட் இந்த ரோடெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஏற்காடில் இருக்குது. ஸோ அந்த ஏற்காடுலேருந்து வரும்போது நம்ம வந்து வீடியோலாம் எதுவும் எடுக்கலை. ஏன்னா இந்த ஃபுல்லாக க்ரௌட் ஃபுல்லாக இருந்துச்சா. ஸோ அந்த இதில் வந்து நம்ம வந்து வீடியோ எதுவும் எடுக்கல. பட் நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ அதை கேட்டு இந்த வழி வந்து பாருங்கள். இது என்னடா இது பேர் என்ன? லேடிஸ் பீக்கா சீட்டா? மாய தோற்றம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுறோம். நீங்களே பார்த்துக்கோங்க. 4 சுற்றி பண்ணுறேன்.
கலைவரட்டி கிளாஸ் எங்கே இருக்கு தெரியுதா? இது வந்து ஒரு கேட்டாக தெரியுது. உள்ள பார்த்தோம்னா கடலுக்குள்ள இறங்கிருக்கோம். வச்சு ஹேண்ட் பண்ணலாம். ஃபுல்லாக கடலுக்குள்ள இறங்கிருக்கோம். போய் இந்த மாதிரி சுற்றலாமாக்கா? ஆகாஷ் வர ஏதாவது வருமா இதுல? யாருக்கடா மீன் வேணும்? மீன் வேணுமா? ஏதோ கருப்பு கலர் போயிட்டு பெருசா தெரியுது, சின்னசா தெரியுதா? பக்கம் வருதா? எங்கேருந்து பிடிக்கிறது? நான் தான் இங்கே போயினே இருப்பேன். டால்ஃபின் பேர் தெரியல. அது அப்படியே இந்த ஒவ்வால் இருக்குல்ல, ஒவ்வால் மாதிரி அப்படியே போயினே இருக்கும். டிவிலையும் தெரியுதா? ஏய் உண்மையா சொல்றான் என்ன? இது ஊட்டியா இல்லை ஏற்காடா? தூரமாக தான்டா இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? நாமளே ஒரு இறங்கி அந்த கூண்டுக்குள்ளே நின்று போகிறோம் தெரியுமா? அதில் பார்த்துருப்ப தானே? உனக்கு எவ்வளோ பக்கத்தில் காட்டிச்சு கண்ணு கிட்டன்னு? தூரம் தான்டா, டிஸ்டன்ஸ் ஒரு 2 அடி. 2 அடி தள்ளி. எவ்வளோ பெருசு ஸ்க்ரீனு? ஸ்க்ரீன் நல்லா ரவுண்டாக இருந்துச்சு சுற்றிடும். பட்டு என்னடா வீடியோ பாதியில் கட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? ஆமாங்க, அந்த இடத்துல வந்து நம்ம வீடியோ எடுத்துனே இருந்தோம் இல்லை. ஸோ எடுத்துனே இருக்கும்போது என்னாச்சுன்னா மழை பெஞ்சிருந்துச்சு. சரி நம்ம கட் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் டைம் பார்த்தோன்னா ஃபுல்லாக மழை பிடிச்சிருச்சு. அண்ட் அதனால நம்ம வந்து வீடியோ எடுக்கல. அண்ட் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் பார்த்தோன்னா நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. அண்ட் வர வழி ஃபுல்லாகவே மழை பெஞ்சுன்னு இருந்தோம். ஸோ மழை நிற்குமான்னு சொல்லிட்டு பார்த்தோம், எங்கேயுமே நிற்கலை. அண்ட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மழையிலே நெஞ்சினே வந்துட்டோம் நம்ம. அண்ட் போனது 4 பேர் 2 வண்டி. அண்ட் இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அண்ட் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள், யார் யார் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கும் தெரியும். அண்ட் நம்ம சேனலுக்கு அப்போ சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ஏற்காடில் அண்ட் இன்னும் நிறையா சுற்றி பார்க்க வேண்டியெல்லாம் இடம்லாம் இருந்துச்சு. அண்ட் நமக்கு டைம் பத்தலை. பட் இருந்தாலும் எப்போயாச்சும் ஒரு நாள் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அங்கே அந்த ஊரில் இருந்து ஃபுல்லாக நம்ம வந்து விளாக் பண்ணணும். ஸோ அந்த பிளான் ஒன்று இருக்குது. அது நான் என்ன சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். அண்ட் அந்த ஏற்காடில் பார்த்தோன்னா நிறையா சுற்றி பார்க்கறதுக்கெல்லாம் பிளேஸ் எல்லாம் இருக்குது. அது நான் சொல்கிறதுல ஒரு நாள் அங்கே இருந்து நான் உங்களுக்கு அந்த ஃபுல்லாக அந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு கவர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு அப்போ சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோ. நான் இந்த வீடியோ இதோட நெக்ஸ்ட்டு வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு பைக் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக ஓட்டுங்க. பைக்கில் என்னென்ன ரூல்ஸ் என்ன இருக்கும் சொல்லிட்டு அது பார்த்து இது பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேலத்தில் வந்து அந்த சிக்னல் இருந்துச்சு இல்லையா, பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட்டு சிக்னல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சேலத்துக்கு என்ட்ரன்ஸ் ஆனோம் இல்லையா, ஸோ அந்த ரோட்டில் பார்த்தோன்னா ரெட்டு காமிச்சுனே இருந்துச்சு. ஸோ சிக்னல் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு சிக்னல்லே ஆளுங்க யாரும் அங்கே நிற்கலை. சரின்னு சொல்லிட்டு நம்ம போயினே இருந்தோம். 2வது சிக்னலும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சிக்னல்ஸ்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ சடனாக அந்த இடத்துல ஒரு சிக்னல் விழுந்துச்சு. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் பார்க்காம வந்துட்டேன். சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிங்களா, ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. அடுத்த வீடியோ நான் என்ன சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. ஓகே, பாய்.